அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். மேச ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். பரபவ வருடம் மேசராசிக்கு 4வது வீட்டில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கும் மேசராசிக்கும் குருபகவான் 12ஆம் இடம் விரையாதிபதி பலனையே அதிகம் செய்வார். பரபவ வருடம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதங்கள் மேசராசி என்பவர்களுக்கு குரு பலன் வருகிறது. இந்த நடுபத்தி 3 மாத காலம் உங்களுக்கு உச்சகட்ட யோகத்தை கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம், பொருளாதார உயர்வை உண்டாக்கும். முதல் 5 மாத காலம் வைகாசி முதல் புரட்டாசி முடிய வரை இந்த முதல் 5 மாத காலம் பார்த்திங்கன்னா சுகஸ்தானமான 4வது வீட்டிலே
அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்வார். மேசராசி என்பவர்களுக்கு 12ஆம் அதிபதி 4வது வீட்டிலே செல்லும்போது இருக்கின்ற இருப்பிடத்திற்கு அருகில் உள்ளவர்களிடம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை சச்சரவு, மனக்கசப்பு ஏற்படும். 4வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு இப்போ சூரிய திசை நடந்துச்சுன்னா, சூரிய திசை நடக்கக்கூடியவர்களுக்கு வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, உங்கள் நிலம் சொத்துக்கள் வழியாக பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் சண்டை சச்சரவுகள் வரும். சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் பெண்களிடம் சில்மசம் பண்ணுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பவர்களுக்கு சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் கெடுதி உண்டாகும். வளர்ப்பு பிராணிகள் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விவசாயத்தில் சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு மகசூல் எடுக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிக உழைப்பு இருக்குது. அது விவசாயம் முதல் நீங்கள் செய்கின்ற அனைத்து தொழிலையும் அதிகமான உழைப்பு இருக்குது. அதற்குண்டான ஊதிய வருமானம் மேசராசி என்பதற்கு குறைவாகத்தான் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சுகஸ்தானமான 4வது வீட்டிலே அர்த்தாஷ்டம குருவாக செல்லும் போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுகக்கேடு உண்டாக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குருபகவான் 4வது வீட்டிலே செல்லும்போது புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். அதே மாதிரி நிலம் சொத்துக்கள் வழியில், வண்டி வாகனங்கள் வழியில் உங்களுக்கு அதிகமான செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. 4வது வீட்டிலே குரு அமர்ந்து 9ஆம் பார்வையால் 12வது வீட்டை பார்வை செய்கிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா மேசராசி என்பவர்களுக்கு பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள் உங்களுக்கு இடுப்புக்கு கீழே வலி வேதனைகளை கொடுக்கும். 12வது வீட்டிலே சனி இருக்கும்போது அதிகமாக காலுக்கு அலைச்சலை உண்டாக்கும். குருபகவான் பார்வையில் 12ஆம் வீடு இருக்கும்போது சுப விரயச் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் ஏற்படும். அது 4ஆம் இடம் சார்ந்து மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளியூர், வெளியிட, வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு இடம் நல்ல இடமா வீடு மாறி செல்லலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் உங்கள் நிலத்தை குத்தகைக்கு விடுகிறீர்கள் என்றால் கொஞ்சம் கவனமாக, நல்லவர்களாக, நம்பிக்கை நாணயம் உடையவர்களிடம் நிலத்தை குத்தகைக்கு விடுவது நல்லது. இல்லைன்னா குத்தகை கட்டிங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். குருபகவான் 4வது வீட்டில் அமர்ந்து மேசராசிக்கு 10வது வீட்டை பார்வை செய்கிறார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்து உங்களுக்கு அதிக உழைப்பு இருக்கும். ஏதோ ஒரு வழியில் உங்கள் எதிர்காலத்தை சார்ந்து உங்களுக்கு பயம், பதற்றம் மேசராசி என்பதற்கு உண்டாகும். மாமியார், வயதான பெண்கள் வழியில்
மேசராசி அன்பர்கள் அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மேசராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வயதானவர்களுக்கு, அதாவது 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண் சிகிச்சை, கால் பாதம், முட்டி மூட்டு எலும்புகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இரவில் அதிக நேரம் தூங்க முடியாது, தூக்கமின்மையும் ஏற்படும். மேசராசிக்கு 8வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். நீங்கள் அக்கறையுடன் படித்தால் மட்டுமே பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். கருவுற்ற பெண்கள் ஆபத்தான பயணங்களை தவிர்க்க வேண்டும். 8வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மேச ராசி என்பவர்களுக்கு 12ஆம் அதிபதி சுகஸ்தானத்திலே செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.